கர்நாடகாவில் கொட்டிய கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் கர்நாடகா அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சிவமோகா, குடகு, தார்வாட், ஹாவேரி, பெலகாவி, ஹாசன், உடுப்பி உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாட்களாக விட்டுவிட்டு மிக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் சாலைகள் ஆறுகள் போல் மாறியுள்ளன. பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மங்களூர் அருகே குத்தாறு மதினா பகுதியில் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து 4 பேர் உயிரிழந்தனர். மங்களூர் புத்தூர் நகரில் கனமழையால் அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததில் 2 பேர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். இதேபோல் பன்னூர் அருகே உள்ள ஜெய்நரக்குரியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. மண் சரிவில் சிக்கிய 2 குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மங்களூரு எல்லையான காசர்கோடு பகுதியில் பெய்த கனமழையால் மதனேந்தேஸ்வரா சித்திவிநாயகர் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியது. மதுவாகினி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கோயிலுக்குள் 5 அடி வரை தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கனமழை மற்றும் காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.